ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். எஸ், இன்றைக்கி நம்ம எங்கே பயணத்தை தொடங்கியிருக்கோம் அப்படின்னா, ரொம்ப நாளாகவே பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிறுவாபுரி முருகன் கோயில் போகணுன்னு ரொம்ப நாளாகவே பிளான் பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட் டைம் கூட நான் வேளாங்கண்ணி நாகூர் தர்காவுமே பார்த்திங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் டக்குன்னு போய் டக்குன்னு வந்துட்டேன். பட் ஆனால் சிறுவாபுரி நானும் பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கிட்டத்தட்ட இது ஒரு 1 மந்த் பிளானுங்க. ஐயோ முருகா, எப்படியாச்சும் கூப்பிட்டுட்றா அப்படின்ற மாதிரி தான் ஜீசஸும் அல்லாமல் எப்படி சர்ன்னு கூப்பிட்டாங்களோ அந்த மாதிரி நீ கூப்பிட்டுட்றா அப்படின்னு. பட் முருகர் வாய்ப்பே இல்லைடா அப்படின்ற மாதிரி எனக்கு டைமே கொடுக்கல. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா டியூஸ்டே. எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, டியூஸ்டே பாசிபிளே இல்லை, நீ போகாதடா, உன்னால் இன்றைக்கி போயிட்டு வெளியிலே வர முடியாது அப்படின்றது தான் சொன்னாங்க. மோஸ்ட்லி இன்றைக்கெலாம் க்யூ பயங்கரமாக நிற்கும். நீ என்ன தான் செலவு பண்ணாலும் அவன் போய் பார்க்க முடியாதுன்னு. அதுக்கு நான் ரிட்டன் ஒரே பதில் தான் சொன்னேன், டேய் ஃபஸ்ட்டு போகவே முடியலடா என்னால், அப்புறமா தான்டா கோயிலுக்கு போய் பார்க்குறதா வேணாமான்னு தெரியும். நானும் நினைக்கிறேன் வேலையே இல்லை, வெட்டியும் இல்லை, வீட்டில் தான் இருக்கேன், போகலான்னு நினைக்கிறேன். சீரியஸாகவே ஐயோ முடியவே இல்லைங்க, ஏன்னே தெரியல. நானும் கிட்டத்தட்ட ஒரு 3 வாரம் 4 வாரம் கிளம்புறேன் போக முடியல, இப்படியே போயிட்டு இருந்தது. இந்த வீக்கு சரி யார் வந்தாலும் வரலனாலும் பரவாயில்லடா, நான் சொல்லவே போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனேன். கடைசியில் பார்த்தா என் ஃப்ரெண்டு பாலா இல்லைடா நான் வரேன், நான் கூப்பிட்டு போகிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டான். எஸ் ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். இன்றைக்கான நம்ம பயணம் பார்த்திங்க அப்படின்னா சிறுவாபுரி முருகன் கோவில். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு எடுக்க வேணாம் தான் அப்படின்னு நினச்சேன். பட் இருந்தாலும் எடுத்துருவோம் அப்படின்ற ஒரு பிளானு. சரி, ஃபஸ்ட்டு ஃபியூல் போடணும். வண்டியில் ஃபியூல் இல்லை, இங்கே போட்டுடலாம். லேட்டாகுமா? ஓகேண்ணே, நன்றிண்ணே. இன்னொரு ஃபியூல் பங்க் இருக்குது, அங்கே போகலாம். இன்னைக்கான நம்ம நாள் முருகரை இன்றைக்கி தான் நம்ம கூப்பிட்ருக்காரு. இப்போ தான் நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டைம் பார்த்திங்க அப்படின்னா 4:54. ஏன்னா ஏகப்பட்ட தடங்களுக்கு அப்புறம் கிளம்பியிருக்கேன்னா எனக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி எனக்கு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது, தாட்டு உள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. முருகர் ஒரு பக்கம் கண்ணு முன்னாடி போயிட்டுருக்க மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குது. என்னன்னு சொல்கிறதுனே தெரிலங்க. நடுவில் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸு, என்னால் எதுவுமே யோசிக்க முடியாத அளவுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ், ஃபினான்ஷியலாகவும் சரி, பிஸ்னஸ் வைஸாகவும் சரி, ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு ஹெல்த் வைஸாகவும் சரி, என்னால் அது ஒரு மாதிரி எனக்கு ஓடிக்கிட்டே இருக்குது. நான் ஃப்ரீயாகவே இல்லை, நான் மைண்டுமே ஒரு மாதிரி ஃப்ரீயாக இல்லை. என்னடா வாழ்க்கை அப்படின்ற அளவுக்கு என்னை கொண்டு போயிட்டாப்புல. நான் ரீசெண்டாக குன்றத்தூர் முருகன் கோயில் ரெகுலராக போயிட்டுருக்கேன். இது கோயில் பற்றியான லாகான்னு கேட்டால் இல்லை, பட் என்னோடய மனக்குமுறல் அதுதான். என்னடா இப்படி சோதிக்கிற அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்தில் போடா சாமியை வேணாண்டா அப்படின்ட்டுலாம் போயிட்டேன். அப்புறம் என் ஃப்ரெண்டு திருப்பியும் எனக்கு கம்பெனி கொடுறா அப்படின்னு சொல்லிட்டான். சரி இப்போ அவனுக்காச்சும் கம்பெனி கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10-12 வீக்ஸ் மேலே போயிட்டுருக்கோம். அவன் ரெகுலராக போயிட்டுருக்கான். சரி ஓகே அவனுக்கு கம்பெனி கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கம்பெனி கொடுத்துட்ருந்தேன். அப்படி இருந்தும் முருகர் பயங்கரமாக சோதனையை ஜெயித்ததான் சாதனைன்ற மாதிரி, சோதனையில் வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் போல இருக்க முருகா அப்படின்றேன். அப்படி தான் ஓடிட்டுருக்கு. பார்ப்போம். நாங்கள் இந்த விஷயத்தை எதுக்கு நான் கன்வே பண்ண வந்தேன்னா இதுக்கு தான். நான் வேறு எதோ பேசிட்டேன், மன்னிச்சிருங்க. நாங்கள் அங்கே போயிருக்கும் போது ஒருத்தர் அவர் சொல்லியிருந்தார், நீங்கள் கடவுள் இருக்கோ இல்லையோ அப்படிலாம் யோசிக்காதீங்கப்பா, பட் ஆனால் நம்புங்க அப்படின்னாரு. ஆனால் நம்பி தானே இவ்வளோ தூரம் ஸ்ட்ரகிள் ஆகி நிற்கிறேன் அப்படின்னதுக்கு, இல்லை நீங்கள் சிறுவாபுரி போய் பாருங்கள், போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அப்படின்னாரு. சரி, அவர் சொன்னதுலேருந்தே போவோம் நானும் எவ்வளோ ட்ரை பண்ண முடியல. சரி, அதுக்கான நாள் இன்னைக்கு. த்ரோட் வேறு கொஞ்சம் கரகரன்னு இருக்குது.
எனிவே முருகரை சந்திப்போம். நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பெல் ஐக்கான் பட்டன் டக்குன்னு ஒரு தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களே வந்து சேரும். எஸ், முருகரை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்துருவோம். எஸ், இவ்வளோ நேரம் ஏன் வெயிட்டிங்னா என் ஃப்ரெண்டுக்கோசம் வெயிட்டிங். எஸ், முன்னாடி போகிறோம், இனோவாவில் தான் போயிட்டுருக்கான். கார்லேயே வாடான்னா, இல்லை மச்சான் நான் பைக்கில் வரேன், நான் மூட் அவுட் இருக்கேன். என்னடா கோயிலுக்கு வரும்போது மூட் அவுட்டு? இல்லைடா முருகர் மேலே செம்ம கோவத்தில் இருக்கேன். ஏண்டா மனுதா, 1.5 மாதமாக நானும் வரேன்றேன், இப்போ தான் என்னை வர வச்சுருக்காப்புல. சரி, அதனால் நான் பைக்லேயே வர மச்சான், நான் அவர் கூட பேசிக்கிட்டே வரேன் அப்படின்ற மாதிரி ஒரு காமெடி பண்ணேன். திருத்திட்டு ஏதோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கான். அப்படியே அவனை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எனிவே கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். இங்கிட்டு எஸ், லெஃப்டில் போனால் கோவில். பயங்கர க்ரௌட் இருக்குது போல இருக்குது. பைக்கு உள்ளே விட்டுருவாடா, பைக் உள்ளே விட்டுருவோம். ஒரே நிமிஷம் வண்டி விட்டார். சரி, ஓகே. எஸ், வந்தவொடனே ஒரு அக்கா பூவை மறந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்களாம், திருப்பி கோயிலில் கொடுக்க சொல்லியிருக்காங்க. எஸ், ஃபைனலி நம்ம வந்துட்டோம். இதுதான் வந்து கோவிலோட பார்க்கிங். என்ன சொல்கிறதுனே வார்த்தை வரல. எஸ், இவ்வளோ நாளாக நம்ம வெயிட் பண்ணி இந்த ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு தான் நம்ம வெயிட் பண்ணியிருக்கோம். எஸ், ஆப்வியஸ்லி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம முருகரை பார்த்துருவோம். அவரை பார்க்க தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். எஸ், அங்கே தெரியுது கோவில். எஸ், வாங்க வண்டியை நிப்பாட்டிட்டு போய் நம்ம முருகரை பார்த்துட்டு வருவோம். எஸ், அவரை பார்க்க தான் இவ்வளோ நேரம், இவ்வளோ டைமு, எல்லாத்தையும் அவருக்கோசம் தான் அங்கேருந்து வந்திருக்கோம். எஸ், அங்கே தான் போகிறோம். எஸ், அவரை பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு எஸ், ஃபைனலாக நம்ம முருகர் கோவிலுக்கு வந்துட்டோம், சிறுவாபுரிக்கு. எஸ், வந்ததுக்கான ஃபோட்டோஸ் தான் இது. ஐயோ அப்பா, சீரியஸாகவேங்க வேறு லெவல். உண்மையிலேயே நான் சாமியை பார்த்தேன், கிட்ட பார்த்தேன். ஐயோ, அது சொல்ல வார்த்தையே இல்லை. அவரை பார்க்குறதுக்கான கண்ணே பத்தலைங்க, அப்படி தான் சொல்லுவேன். அந்தளவுக்கு இருந்துச்சு. உண்மையிலேயே அவரை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது, நின்றுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கேன்றது. எஸ், என் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். எஸ், அவனால தான் நான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் சாமியை பார்க்க முடிஞ்சது. எனிவே தேங்க்ஸ்டா. சீரியஸாக அவன் இல்லைனா கண்டிப்பாக பார்த்துருக்க முடியாது என்னால். உண்மையிலே அவன் இல்லைனா சீரியஸாக பார்த்துருக்க முடியாது. எப்படி சொல்கிறது, அதுக்கான வார்த்தையே இல்லை. பார்த்துக்கிட்டே இருந்திருக்கலாம், கண்ணு குளிர்ச்சியாகவே இருந்துட்டா மாதிரி அப்படி இருந்தது அவரை பார்க்குறது. அந்த மூடனமாக கண்ணை அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. எஸ், அது ஒரு மெய் சிலிக்கக்கூடிய ஒரு விஷயம். எஸ், இன்றைக்கி ரொம்ப நாள் வெயிட் பண்ணதுக்கான பலன்ற மாதிரி இருந்துச்சு. எஸ், இந்த வீக் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எனிவே நம்ம கண்டிப்பாக இன்னும் 6 வீக்ஸ் வர வேண்டியது இருக்குது. கண்டிப்பாக நம்ம கண்டினியூ பண்ணுவோம். எஸ், நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம், அதுக்கான பயணத்தையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எஸ், நான் ஆல்மோஸ்ட் வீட்டுக்கும் ரீச் ஆகிட்டேங்க. நான் நடுவில் நிறைய யோசிச்சுக்கிட்டே வந்தேன், அதனால் நான் வீடியோ எடுக்கலை. எஸ், ஆல்மோஸ்ட் நான் வீட்டுக்கிட்டே வந்துட்டேன். எஸ், நம்ம பயணத்தை இன்றைக்கி முடிக்க வேண்டிய நாள் முடிஞ்சிருச்சு. எனிவே புதுசாக நம்ம சேனலுக்கு யாராவது வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பெல் ஐக்கான் பட்டனை டங்குன்னு தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். எனிவே காய்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இதோட என் வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். பாய்.